வந்து ஆல்ரெடி 60 இருக்குது, 62 உயர்த்தலாமான்னு தமிழக அரசு யோசிச்சுட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது. இப்போ வயது வரம்பு உயர்த்துவது இல்லது 60லேயே ரிட்டையர் ஆகிறது, இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு 60ல் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்களுக்கு கடந்த 10 வருஷமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பென்ஷனை கொடுக்கணும். பல குடும்பம் அதனால் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்ககிட்ட இருந்து பிடிச்ச பணத்தை திருப்பி கொடுக்கல. அதே மாதிரி இன்னைக்கு அரசு ஊழியர்கள் எல்லோரும் போராட்டம். இவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அதுகளில் நிறைவேற்றலை எல்லா பக்கமும். ஆனால் இப்போ வந்து இது அடுத்த சப்ஜெக்ட், இதுவும் திசை மடைமாற்றம் தான். இப்போ இந்த டிஸ்கஷனை விட்டா அந்த டிஸ்கஷன் போயிடும். இந்த செவிலியர்கள் போராட்டம், வாத்தியாருங்க போராட்டம், அப்புறம் 10 வருஷமோ 15 வருஷமோ இருந்தால் ஸ்லாப் சிஸ்டத்தில் அவங்கள, நான் அரசாங்கத்தில் ஒரு நாள் கூட ஊழியம் பார்க்கல, அதனால் எனக்கு டக்குன்னு தெரியல. அந்த அடுத்த கட்டத்துக்கு பணி உயர்வு அதுவும் பண்ணல. ஹெட் கான்ஸ்டபிளாக 25 வருஷமாக இருக்கிறான். சப் இன்ஸ்பெக்டரா அவனுக்கு பேரு கூட சப் இன்ஸ்பெக்டரா போட்டுக்கல. சப் இன்ஸ்பெக்டரா 28 வருஷம் இருக்கிறான், இன்ஸ்பெக்டர் ஆகல. 19 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கிறான், டிஎஸ்பி ஆகல. ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு நாளாவது என்ன எஸ்பின்னு பார்த்துட்டு போலான்னு இருக்கிறான் டிஎஸ்பி 59 வயசில். அதுவும் இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லை, இதுக்கெல்லாம் கேள்வி இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தடவை போஸ்டல் ஓட்டில் பிஜேபிக்கு அதிகம் கிடச்சிருக்கு. அப்போது அது ஸ்டாலின் உணரணும். அரசு ஊழியர்கள் நம்பிக்கிட்டே இருந்தாங்களே, ஏன் இன்னைக்கு இப்போ ஆட்சி ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு மனசு வரணும். கொஞ்சம் 10% மக்களுக்காக பணியாற்ற நிலைமை வேணும். வெறும் பணத்தை கொடுத்தே பண்ணிடலான்னு கடக்கும் எல்லா காலமும் நினைக்க முடியாது. 500 அதுவே ஆட்சியை கொடுத்துருச்சு. அதனாலே அதை திருப்பி அதே பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு ஓடும்? கேசிஆர் இல்லாதவா? கேசிஆர் யாராவது நினச்சிக்கலாம் அந்த மாதிரி? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர் கொடுக்காத பணமா? ஹைதராபாத் கார்பரேஷன் எலெக்ஷனில் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. கார்பரேஷன் எலெக்ஷனில் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. எதிர்கட்சி செயலாளராக இருந்தால் அவனுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தார். எல்லாத்துக்கும் ஒரு கட்டம் தான். ஆனால் இதை வந்து இந்த 62ங்கிறது கூட இதெல்லாம் திசை மாற்றத்துக்காக இந்த டிஸ்கஷனை விடுறது. உடனே இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்கள்லாம் பூரா வாதம் அடைக்க எடுத்துக்க வேண்டியது. சரியா ஹரியா இல்லை அப்படி சொன்னோம், இப்போ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ட்டு போயிட வேண்டியது 10 நாள் கழிச்சு. தமிழ்நாட்டில் உதயநிதியை துணை முதல்வராக ஆக்கணும்னு அவங்க கட்சிக்குள்ளேயே கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அப்படி ஆக்குனா தமிழ்நாடு என்ன தப்புங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது தப்பாக தெரியலையே. ஏன் என்ன தப்பு? நான் தான் சொல்கிறேனே, மொத்தமாக முதலமைச்சராக வர்றவங்க வந்து எல்லாருமே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எல்லாம் வர்றவங்க பூரா அறிவாளினும், முதலமைச்சராக வர்றவங்க பூரா வந்து பெரிய ஜீனிஸனும், அவன் பெரிய சர்வீஸ் பண்ணவனும் நான் நம்ப தயாரில்லை. ஸ்டாலினையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முதலமைச்சராக வர்றவங்க வந்து யாருமே வந்து ஒன்றும் பெரிய விஷயமா நான் கருதலை. அதனால் நம்ம முதலமைச்சரே அப்படி இருக்கிற போது துணை முதலமைச்சர் யார் வந்தால் என்னங்க வரட்டுமே? இந்த நாட்டு மக்கள் அதையும் தான் பார்க்கட்டும். இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பாராட்டம் தானே செய்கிறாங்க, பெரிய போஸ்ட்டாக விட்டுருக்காங்களா? அது மாதிரி என்ன டோப்பாவை காட்டி ஆட்சியை நடத்துகிறாங்க, அதுக்குள்ளார ஒன்றும் இல்லை. அப்படிங்கிற போது இது டோப்பா இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் வரட்டுமே. இல்லை அதுக்கான இது பழுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு, கமெண்ட் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது அவருக்கே தெரியுங்க. அவர் மகன்லாம் வெம்பி பழுத்தவன்னு, காயாக இருந்தவே இப்போதே பழுத்தவனு தெரியும். என்ன அவருக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். எனக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக உண்டு. இவரை கூட தான் இவங்க அப்பா சொன்னார், என்ன சாமியார் மடமான்னாரு. என்ன திமுக என்ன சாமியார் மடமா? எல்லாம் வாரிசு எல்லாம் அறிவிச்சுட்டு போகிறதுக்கு. எங்ககிட்ட தனியாக பேசும்போது சொல்லுவார், ஸ்டாலின் அவன் ஒரு தத்தியா, அவன் ஒன்றும் புரியாதியா. எத்தனை முறை சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லு.
தத்திம்பாரு அவங்க அப்பா. அப்புறம் தத்தியை அவர் முதலமைச்சர் ஆக்கினார் இல்லையா? அவர் இருக்கும் போத கட்சி கொடுத்தார்ல. அப்புறம் இவர் என்ன பழுக்கல என்ன 10 நாள் கழிச்சா பழுத்துக்குது என்ன, இல்லாட்ட 4 அடி போட்டால் பழுக்குது. இந்த காந்தக்கல்லில் கொண்டு போய் கொடுங்க யாராவது, நான் தர்றேன் என்ன, பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா. நம்ம தொட்டியத்துக்கு போனோம்னா வாழைக்காய் வண்டியில் பூரா காந்தக்கல் இருக்குது, பழுக்காத பழம் பழுத்துரும், வாங்கி கொடுப்போம், காந்தக்கல் அனுப்புவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மன்றமெல்லாம் இருந்தது இங்கே ஒரு காலத்தில். நம்ம தம்பி பொய்யாமொழி பையன் மகேஷ் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி கூட அந்த மன்றத்தில் இருந்தான். அதனால் அந்த மன்றமெல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சருக்கு காந்தக்கல் அனுப்புங்க. எங்கள் தலைவரை நீ எப்படி பழுக்கலன்னு சொல்லலாம், தான் நாங்கள் பழுக்க வைக்கிறோம் தான் காந்தக்கல். முன்னாள் முதல்வர் ஏன்டா இந்த கேள்வி கேட்டோம்னு ஆயிட்டாரு. கருணாநிதி போன்றவர்களை குறைத்து பேசினாலே இப்போ வழக்கு தொடுக்கிற நிலையில திமுக அரசு ஒவ்வொரு பேர்மலையும் வழக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு வருது. யாரை குறித்து யார் பேசுகிறா? சீமான் மேல இப்போ சமீபத்தில் வழக்கு கொடுக்கப்படுறதா இருக்காங்க போலீஸ்ல. சீமான் அவர் என்ன பேசினாரு, அதை எதுக்காக இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஒரு பாட்டு ஒன்று பாடினார்லாங்க இடையில, யாரோ பாடிய பாட்டை இவர் இப்படி பாடுகிறார்கள் என்று சொன்னார். ஸோ டப்பிங் வாய்ஸ் கொண்டவனுக்கு கேஸு, பாடினவனுக்கு என்ன? இவங்க பாடின பாட்டையெல்லாம் இப்போ எடுத்து போட்டா ஏன் மதுவிலக்கு கூட இவர் வீட்டு முன்னாடி போர்டு பிடிச்சிட்டு நின்னார்ல. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது எடப்பாடி பற்றி எவ்வளோ பேசினார் ஸ்டாலின். இந்த மாதிரி கேஸுகளுக்கெல்லாம் அந்த வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது, ஜெயலலிதா இறந்ததுக்கு முன்பு எடப்பாடி முதலமைச்சராக எங்கடா ஒரு தொடர்றாருன்னு தெரிஞ்ச பிற்பாடு பேசின பேச்சு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ இவர் போடுற கேஸுகள் எல்லாத்துக்கும் கூட அதுக்கு டபுள் மடங்கு செக்ஷன் வரும். ஸ்டாலின் எப்போ 10 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள். அவருடைய பேச்சையே பத்திரிகையில் போடப்பட்டது. பழைய தினகரனை எடுங்க, ஸ்டாலினுடைய பேச்செல்லாம் எடுங்க. பிரசுரமான பேச்சு, வெறும் பிரசுரம் ஆகாத பேச்சில் பிரசுரமான பேச்சு, வெளியிடப்பட்ட பேச்சுகள் எவ்வளவு சட்டத்துக்கு புறம்பா பேசியிருக்காருன்னு பாருங்க. முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளவு கேவலமாக பேசினார்னு பாருங்க. தவிழ்ந்துக்கிட்டு போறாரு, படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கார்ட்டூன் போட்டாங்கல்ல, சசிகலா படத்தை போட்டு கீழே அடியில் படுத்துக்கிற மாதிரி, அதை விட கேவலமாக இருக்கா? இப்போ பண்ணுறாங்களா? நான் ஒன்றும் எடப்பாடிக்கு வக்காலத்து வாங்கல. நீ என்ன யோக்கியங்கிறத காமிக்கிறது தான். நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ யோக்கியது என்ன, உன் அருகுது என்ன? நீ முதலமைச்சராக இருக்கிற போது சீமான் உன்னோட அதோட மட்டும் பெருசாக பேசிட்டாரா? நீ பேசாதங்காட்டியும் உன் கட்சிக்காரெல்லாம் பேசாதங்காட்டியும் பொன்முடி எவ்வளோ என்ன பேசியிருக்காரு சார். திமுக தலைமை குறித்து நீங்கள் ஆரம்பத்தில் பேசிட்டு வரீங்க. தலைமை சரியில்லாத தலைமை, ஸ்டாலின் சரியில்லாத தலைவர். ஆனால் அவர் தலைவர் ஆகிட்டாரு, இப்போ சிஎம் ஆகிட்டாரு. ஆமாம், என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஜனங்க ஓட்டு போடுறாங்க, ஆகிறாரு. அதில் நான் ஒன்றும் தப்பாக சொல்லியே. அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிறதுக்காகவே நான் என் கருத்தை மாற்றிக்க முடியாது. அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, ஐயோ முதலமைச்சரா ஆயிட்டு போ. இத்தனை பேர் முதலமைச்சர் இருக்கு, அந்த நாற்காலியை உட்காரா எந்திரிச்சு போகிற ஒரு காலகட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் 2 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இன்னும் பல அமைச்சர்கள் மீதும் பெண்டிங்ல இருக்கு கேசஸ். எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதாவது என்னன்னா, பொன்முடி வழக்கு முதல்ல வரும்போது நாடு முழுச ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்த போது, முதல் கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்த போது, அவர் குற்றவாளின்னு சொல்லி சொன்ன போது ஏதோ மத்திய அரசு தான் அவரை குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சின்னு சொல்லி வாத பிரதிவாதங்கள் அத்தனையிலையும் பிஜேபி தான் அந்த கேஸை போட்டு அனுமானம் நாங்கள் பண்ணி எல்லாம் பண்ண கேஸு போட்டது பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை அவரை விடுவிச்ச பிற்பாடு அப்போ பிஜேபி விடுவிக்கல. அதாவது எங்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு மட்டும் அவன் பாடப்படுது. அப்போ ஒன்று தெரிஞ்சதில்லை. அப்போ நீதிமன்றத்தில்
மத்திய அரசு எந்த விதமான தலையீடும் இந்த வழக்குகளில் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போது வரைக்கும் இதுவரைக்கும் எந்த வழக்கிலையும் இந்த மாநிலத்திலே ஆளுகிற கட்சி மீது மட்டும் அல்ல. என்ன எங்களுக்கே பெரிய வருத்தம், ஒரு தலையீடு இருந்து ஏதோ அவ்வளோ தூரம் கோர்ட் அவ்வளோ தூரம் பண்ணி இவரை பிடிச்சி உள்ளார போட்டுச்சு. ஆம் ஆத்மியை முதலமைச்சராக கொண்டு போய் உள்ளார போட்டுது கோர்ட்டு தான். எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் உள்ளார வச்சிருந்த போது 7 எம்பியும் பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஒருவேளை பல வழக்குகள்லாம் நடக்கிற வழக்குகளெல்லாம் வந்து இந்த முதலமைச்சர் உள்ளார போயிருந்தாருன்னா இந்த 40 தொகுதின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 40 நாங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிடும். இவர் உள்ளார போட்டிருந்தா ஒருவேளை ஜனங்களுக்கு அந்த கோபமாக நம்ம தெரியல. இத்தனை கேஸ் கிடக்குது, இவ்வளோ அக்குறம் பண்ணுறான், இவ்வளோ அயோக்கித்தனம் பண்ணுறான், இவ்வளோ முள்ளமாரித்தனம் பண்ணுறான், இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறான், இவ்வளோ ஊழல் பண்ணுறான், 30% 40% வாங்குறான், எல்லாத்துலேயும் ஊழல், எதை எடுத்தாலும் திருடுறான், போதை மருந்து கடத்துறான், அதில் பணத்தை வாங்குறான், அதில் சினிமா எடுக்கிறான், இவ்வளவும் பண்ணுறான். ஒரு சினிமா ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா இவனே சினிமாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், எல்லா தேட்டரும் இவனே பிடிக்கிறான், இவன் கம்பெனி படம் மட்டும்தான் ஓடணுங்கிறான், மற்றவன் நடிகனையெல்லாம் விரட்டுறான், அவன் நடிக்கிற அவன் கம்பெனியெல்லாம் தூக்கி உள்ளர போடுறான், எப்படி பண்ணுறான். இப்போவும் சரி இவனை ஒன்றுமே பண்ணாமல் இருக்குதே மத்திய அரசு. அப்போ இவன் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு தானா, ஒன்றும் இல்லையோ அப்படின்னு ஜனங்க அந்த வெறுப்பில் தான் ஒரு வேளை எங்களை புறக்கணித்து இவனுக்கு 40 கொடுத்துட்டாங்களோன்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. என் கட்சி இருக்குதோ இல்லையோ எனக்கு. அமைச்சர் கே நேரு வந்து பாஜகவோட தொடர்புல இருக்காருன்னு பேசப்படுது. ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல்ல கூட வந்திருக்கு. நாளைக்கு 11 மணிக்கு தலைநகர் வரார் காலையில். அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்லை உங்கள் ஊருக்காரர் தான், இங்கே தான் தலைவர். அவர் இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பகுதி பங்காற்றிருக்காரு. பல்வேறு கல்வி நிறுவனம் உருவாக்கியிருக்காரு, பல்வேறு நண்பர்கள் உருவாக்கியிருக்கார், மகனை எம்பி ஆக்கி நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அதனால் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா பண்ணுறது அவர். அதனால் அவரை போய் கேளுங்க, ஏங்க இப்படி சொல்கிறாங்களே, உங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு. நான் இப்போ தான் சொன்னேன், இப்போ தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவர் பூத்துலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு. என்ன அப்புறம் நீங்கள் தொடர்பு இருக்குதுன்னா அவரை நான் இப்படியே சொல்கிறேன். ஒருவேளை அவர் ஆதரவு பண்ணி அவரும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, அந்த பூத்து ஜெயிச்சதுக்காக தான் காரணமாக இருக்குமோ? என்ன சொல்லுங்க. நீங்கள் நான் என்ன சொல்ல முடியுதுல்ல, எங்களோட தொடர்புல இருக்காருன்னு எங்களோட இல்லை. இதெல்லாம் அதாங்க, இது எல்லாம் வந்து இப்போலாம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க. திடீர்னு செய்திகளை மாற்றுறதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேரடி எங்களுடைய லட்சியம் என்னன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்டுதல். தமிழக ஆட்சி பொறுப்பிலிருந்து திமுக வெளியேற்றப்பட வேண்டும். அது எல்லோருடைய நலனுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கிய லட்சியம் எங்களுக்கு. அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இடையில் எதெல்லாம் வருது, அதுக்கு எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தர்றாங்க, தரட்டும், தந்தால் வாழ்த்து வர்றோம், வரவேற்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒருவேளை நேரு எங்களுக்கு ஆதரவு தருவதாகிறதால வரவேற்கும். எங்கள் தலைவர்கள் பார்த்துருப்பாங்க, ஒரு வித்தியாசமான ஆளை பார்க்கணும். நீங்கள் ஏன்னா என்னுடைய நண்பர்கள் திருச்சி நண்பர்கள் நிறைய உண்டு, ப்ரெஸ் நண்பர்கள், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. என்ன ஆமாம், ஏன்னா அன்பில் வந்து இந்த பிரின்ஸுன்னு ஒரு எம்எல்ஏவாக தான், பிரின்ஸ் அவன் பேர் என்ன முசிறி எம்எல்ஏ, அவன் எம்எல்ஏவாக இருக்கிற போது மேடையிலேயே பெரிய தகராறு. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப அன்பில் இருக்கு வச்சுங்க. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்கள் ஊரில் யாருக்கா எனக்கு? ஏன் என்ன பிரிச்சா என்ன? 234 தொகுதி எம்எல்ஏ ஒன்றா இருந்தால் தான் முடியுமா? ஒரு 100 தொகுதி 134 தொகுதி ஒன்று இருந்தானே மாட்டார் முதலமைச்சர். ஏன்னா அவருக்கு அஃபிஷியலி அவர் பையன் தான். நீ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஓடிக்கிட்டு இருக்கா? அதான் ஓடி போட்டு பரவாயில்ல, தப்பு கிடையாது. நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் என்கிட்ட மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை.
அவர் பார்த்தா அவர் மாட்டார். ஏன் மாட்டாருன்னா அவருக்கு பையன் ஒருத்தர் தானே. நான் என்ன சொன்னேன், அபிஷியலாக ஒரு பையனா அவருடைய உடன்பிறப்புகளெல்லாம் அவருக்கு சொந்த பிள்ளை மாதிரி தானே. அதனால் சொல்கிறேன் என்ன